மதுரையில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற உறுதியேற்று நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். மதுரை மாநகருக்கு உட்பட்ட 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என மாவட்ட தலைவர் நல்லமணி தலைமையில் உறுதியேற்று நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் நல்லமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கவுன்சிலர்கள் கார்த்திகேயன், ஜெயஹிந்தபுரம் முருகன், தல்லாக்குளம் முருகன், ராஜ் பிரதாபன், SS போஸ் மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதுரையில் கடந்த 4 நாட்களாக 4 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த பொறுப்பாளர்களை கலந்தாலோசித்த பின் இக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் மக்கள் பிரச்சினைகளை நேரடியாக கையில் எடுத்து தீவிரமாக செயல்பட்டு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். மதுரை மாவட்டத்தில் காலியாக உள்ள வார்டு தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் பதவிகளை 15 நாட்களுக்குள் நியமனம் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் செயல்படாமல் உள்ள சர்க்கிள் தலைவர்கள் மற்றும் வார்டு தலைவர்களை மாற்றி செயல்திறன் கொண்ட புதிய பகுதி தலைவர்கள் மற்றும் வார்டு தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்றும், காலியாக உள்ள அனைத்து பொறுப்புகளையும் உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகருக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய தேவையான அனைத்து அமைப்பு பணிகளையும் முழு உறுதியுடன் முன்னெடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் கவுன்சிலர் சிலுவை, மாநில பொதுக்குழு உறுப்பினர் சையத் பாபு, கமலா, INTUC குமார், TV ரமேஷ், மணிமாறன், பூக்கடை கண்ணன், நாஞ்சில் பால் ஜோசப், மீர்பாஷா, சுப்பையா மற்றும் மூத்த தலைவர்கள் மற்றும் பகுதி வார்டு தலைவர்கள், நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.